இந்த ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தை ஒரு தடவை நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும். முதல் 11 அதிகாரத்துல பவுலடியார் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நம்ம எல்லாரும் கடவுளுடைய அன்பை உணர வேண்டும் என்று சொல்லுகிறார். முதல் அதிகாரத்துல யூ ஆர் த beloved of God, கடவுளின் அன்புக்குரியவர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. 5ஆம் அதிகாரத்துல நமக்கு அளிக்கப்பட்ட தூய ஆவியின் வழியாய் கடவுளுடைய அன்பு நம் உள்ளத்திலே பொழியப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவாரு. 8ஆம் அதிகாரத்துல who can separate us from the love of Christ, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்ம யார் பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. கடைசி இந்த 12ஆம் அதிகாரத்துல இருந்து நீங்க கடவுளுடைய அன்பை உணர்ந்துட்டீங்களா அப்படின்னா எப்படிலாம் வாழணும் அப்படின்னு சொல்லி நடைமுறை வாழ்க்கையில எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் இருக்க வேண்டும் என்று சொல்வாரே பாருங்க. அதுல ஒரு பகுதி தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதி. எப்படி இருக்கணும்? இப்ப சில சமயத்தில் நம்ம ரொம்ப மோசமானவங்களா இருக்கிறோம், சுயநலமைகளா இருக்கிறோம், சண்டை போட்டு இருக்கிறோம், நிம்மதி இல்லாம இருக்கிறோம்னா ஒரு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? we have not realized the love of God for us. கடவுளுடைய அன்பை, கிறிஸ்து வழியாக வெளிப்பட்ட கடவுளுடைய அன்பை நாம் எல்லாரும் உணர்ந்து கொள்ளவில்லை.